வணக்கத்திற்குரிய அன்பு நண்பர்களே! மகாபாரத கிளைக்கதைகள். இக்கிளைக்கதைகள் வில்லிபாரதத்தில் இருப்பதில்லை, வியாசபாரதத்திலும் இருப்பதில்லை. பண்டு தொட்டு நம்முடைய மூதாதையர்கள் செவிவழியாக சொன்ன கதையைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வியாசர் யுத்தம் முடிந்த பிறகு தன்னுடைய சிஷ்யனான ஜெமினியிடம் மகாபாரதம் தோன்றிய வரலாற்றை முழுமையாக சொல்லி முடிப்பார். அப்படி கேட்டு உணர்ந்த அந்த ஜெமினி என்கின்ற சிஷியன், சுவாமி, இந்த மகாபாரத யுத்தத்தில் நடந்த மகாபாரத கதையில் வருகின்ற அனைத்து கதாபாத்திரத்திற்குள்ளேயும் சில கேள்விகள் கேட்டு உணர்ந்து நான் அறிய வேண்டும். அதற்கு நான் கேட்கட்டுமா என்று சொல்வார். அந்த வியாசரோ, நான் இப்போது தவக்கோலும் போக இருக்கிறேன், கானகம் செல்ல இருக்கிறேன். என்னால் உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. வித்தியமலையில் இருக்கக்கூடிய 4 பட்சிகளிடம் சென்று நீ அந்த பட்சிகளிடம் சென்று கேள்விகளை கேள். அந்த பட்சிகள் அனைத்தும் ஞான மார்க்கம் கொண்டது. ஞானத்தை பெற்று உணர்ந்த அந்த பட்சிகளிடம் நீ கேட்டால் உனக்கு உண்டான விடை கிடைக்கும் என்று சொல்வார். சரி, அந்த பட்சிகள் ஏன் ஞானத்தை உணர்ந்தது, அறிந்தது என்பதை எனக்கு தெளிவுபடுத்துங்களேன் என்று கேட்கின்ற போது அதற்கு வியாசர் சொல்ல முற்படுகின்றார். ஜெமினி ஆகின்ற குரு, சிஷ்யா, நான் சொல்வதை கேட்டுணர்ந்து நீ அறிவாயாக. தேவேந்திரன் நந்தவனத்தில் இருக்கின்ற தன்னுடைய தேவகன்னிகளோடு நடனமாடுகின்ற போது அதில் நயழ்ந்திருந்தான். லயத்து இன்புற்று இருக்கின்ற போது அப்போது நாரத வருவார் அங்கே. தேவேந்திரா, நீ ஒன்று அறிவாயா? இவர்கள் யார் சிறந்தவர்கள், யார் நளினமிக்கவர், எந்த நாட்டிய மங்கை அதி அற்புதமாக ஆடக்கூடியவர்கள் என்று சொல்லுகின்ற போது, சரி பரீட்சித்து பாருங்களேன் என்று சொல்லுகின்ற போது, நான் நீ என்று அங்கே தேவகன்னிகள் நடனமாட முற்படுகின்ற போது அப்போது நாரதர் சொல்வார், நீங்கள் இருக்கட்டும், ஆடலாம். ஆனால் உங்களுடைய நடனத்திற்கும் ஆடல் பாடல்களுக்கும் மானிடர் யாராவது மயங்குவார்களா? அவரை நீங்கள் மயக்க வேண்டும். எந்த மானிடர் என்று சொல்லுவார் அந்த தேவகன்னிகள். பூலோகத்தில் இருக்கக்கூடிய இமயமலை சாரலில் இருக்கக்கூடிய துர்வாச முனிவரும் சென்று உங்களுடைய நாட்டியத்தை காமிங்கள். அவர் லயந்து மயங்கினார். பின் நீங்கள் இங்கே தேவர் கன்னிகை என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று. அப்படி துர்வாசர் என்றவுடன் அனைத்து தேவகன்னிகளும் பயந்து நடுங்குவார். துர்வாசர் சாபம் விட்டால் நாங்கள் அவருடைய சாபத்திற்கு ஆளாக நேரிடும், நாங்கள் ஒருவரும் ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்று அனைவரும் அந்த துர்வாச முனிவருக்கு பயப்படுகின்ற போது அங்கே வாப்பு என்கின்ற தேவகன்னியில் நான் பூலோகம் சென்று இந்த துர்வாச முனிவரை என்னுடைய காம இச்சைக்கு நான் அடிபணிய வைக்கிறேன் என்று உறுதி பூண்டு பூலோகம் வருகிறார். இமயமலை சாரலே துர்வாச முனிவர் சதா சர்வகாலமும் சிவநாமத்தையே உச்சரித்து கொண்டு மனம், எண்ணம், செயல் அனைத்தும் சிவபெருமானுடைய அவருடைய லயந்து கொண்டு அவருடைய திருநாமங்களை சொல்லி கொண்டு இருக்கின்ற போது இந்த மேலோக மங்கையாக இருக்கக்கூடிய இந்த ஒபு என்கின்ற மங்கை நடனம், பாட்டு, இசை என்ன பலவாறாக பாடி ஆடி இருக்கின்ற போது கூட அந்த துர்வாச முனிவர் கண்விழிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் கோபமுற்ற துர்வாசர், ஏ தேவ பெண்ணே, இந்த பூலோகத்திற்கு வந்து என் தவப்பயனை கெடுக்கவா வந்தாய்? உன்னை சபிக்கிறேன் என்று பார் என்று சொல்லுகின்ற போது அந்த தேவ கன்னிகை பாத கமலங்கள் மீது மன்னிடுவார். சுவாமி, தவறு, என்னை மன்னித்து விடுங்கள். இது போன்ற நாட்டியம் ஆடினால், துர்வாசரை மயக்கினால் நீ தேவகன்னி என்ற உயர்ந்த பட்டத்தை அடைவாய் என்று நாரத முனிவர் என்னை அனுப்பினான். அதனால்தான் பொருட்டு இங்கே வந்தேன் என்று சொல்லுகின்ற போது நாரதனின் கனகனும் நன்மையில் தான் முடியும். சரி,
உனக்கு ஒன்று சொல்லுகின்றேன். இந்த பூலோகத்தில் நீ கழுகாக மாறுவாய். அப்போது குருட்சேத்திர யுத்தத்தில் அர்ஜுனன் பானம் தொடுக்கின்ற போது நீ உன்னுடைய மோட்சகதி இடிவாய் என்று சொல்லி சாபமிடுவார். அதே போன்ற அந்த வபு என்கின்ற தேவகன்னிகை கழுகாக மாறிவிடுகிறார். கருவாக மாறி குருட்சேத்திர யுத்தம் நடக்கின்ற போது அது குறுக்கே இந்த கழுகு வருகின்ற போது அர்ஜுனன் பானம் பட்டு அந்த கழுகு மண்ணில் விழுகின்ற போது அதில் 4 முட்டைகள் சுமந்திருக்கும். தெய்வமே, என் குழந்தைகளை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த தேவகன்னிகை, கழுகாக இருக்க கன்னிகை விழுந்து மாண்டு விடுகிறாள். அந்த 4 முட்டையும் பூமிக்கு வருகின்ற போது பகதத்தன் என்கின்ற ஒருவனால் அந்த பகதத்தனுடைய யானையின் மணி அருந்து கீழே விழுகிறது. இந்த முட்டை கீழே விழுகவும் அந்த மணி மேலே விழவும் மூடிக்கொள்கிறது. அந்த முட்டையை இந்த மணி அடகாத்து கொண்டிருக்கிறது. இப்படி குருட்சேத்திர யுத்தம் முடிந்து விடுகிறது. குருட்சேத்திரம் யுத்தம் முடிந்த பிறகும் சமிகர் அங்கே வருகிறார். சில காலம் முடிந்து விட்டது. சமிக முனிவர் காலை நேரத்தில் அந்த குருட்சேத்திர யுத்த களத்தை வந்து போகின்றார். நோட்டமிட்டு போகின்ற போது அங்கே பல நாளாக இருந்த அந்த முட்டை கரு சூரிய ஒளிப்பட்டு குஞ்சுகளாக பொறித்து கூச்சலிடுகிறது. கூச்சலிடுகின்ற போது இந்த சமிக முனிவர் பார்ப்பார், என்ன இது, இந்த குஞ்சுகள் இப்படி பரிதவிக்கிறது என்று தன்னுடைய கைகளால் என்று ஆசிரமம் சென்று இந்த 4 குஞ்சுகளையும் வளர்த்தெடுக்கின்ற போது அந்த 4 குஞ்சுகளும், சுவாமி, நீங்கள்தான் எனக்கு தாய் தந்தை அனைவரும் நீங்கள்தான். நாங்கள் அனாதையாக இருந்தோம். என்னை அரவணைத்து அன்பு பாட்டிய நீங்கள் எங்களை காப்பாற்றினால் இன்று முதல் எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் நாங்கள் நினைத்து கொள்கிறோம் என்று அந்த கிளிகள் சொன்னது. அந்த கிளிகள் அந்த பறவை சொல்லுகின்ற போது அந்த யட்சகனுடைய அந்த பறவைகள் சொல்லுகின்ற போது இந்த தவமுனி சமிகர் ஆச்சரியப்படுகிறார். யார் நீங்கள்? எதற்காக இந்த பூலோகம் வந்தீர்கள்? எந்த தவப்பயனால் இந்த பட்சியாக மாறினீர்கள் என்று சொல்லுகின்ற போது, நாங்கள் இங்கே வந்ததற்கான காரியம் என்னவென்றால், சுக்ருதி என்கின்ற முனிவருக்கு நாங்கள் மகனாக பிறந்தோம். நாங்கள் 4 மகனாக பிறந்தோம். அவர் சுக்ருதி தவ முனிவரும் கூட. தவத்திலே லயந்திருக்கின்ற நியாய தர்மங்களையும் தவ கோலத்தையும் கட்டுணர்ந்து வேதங்களை கட்டுணர்ந்த மிகப்பெரிய தவமணிக்கு நாங்கள் 4 பிள்ளையாக பிறந்தோம். தேவேந்திரன் தவ கோலத்தை இந்த உலகுக்கு அறிய வேண்டும் என்னவோ தெரியவில்லை, சோதிக்க வந்தானோ என்று தெரியவில்லை. என் தந்தையாரிடம் வந்து கேட்டான், சுவாமி, கழுகுரம் கண்டு என்று கேட்டான். எனக்கு நரமாமிசம் வேண்டும். இந்த கழுகு உருவில் இருக்கக்கூடிய தேவேந்திரனை உணர்ந்த என் தந்தையார், 4 யாராவது இந்த கழுகுக்கு இரையாக வேண்டும் என்று சொல்வார். 4 நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. நாங்கள் ஏன் வாழுகின்ற வாழ்க்கை இருக்கின்ற போது இந்த கழுகுக்கு ஏன் மாமிசமாக ஆக வேண்டும் என்று 4 மறுத்து விடுகின்ற போது என்னுடைய தந்தையார் சபித்தார். நீங்கள் இந்த கழுகுக்கு இரையாவில்லை என்றால் நீங்கள் அழிய கடவுது என்று சபிக்கின்ற போது நாங்கள் 4 தேவேந்திரன் உள்ளப்படுகின்ற போது அவர் தேவேந்திரன் சொன்னார், உன்னுடைய தவப்பையினை நாங்கள் அறியவே நாம் வந்தோம். ஆகையால் இந்த 4 பேரும் அடுத்த பிறவியில் கழுகாக ரட்சையாக பிறப்பார்கள். பிறந்து இந்த ஜமுனி என்கின்ற முனிவர் வருகின்ற போது இந்த மகாபாரத கதையின் சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று இந்த இரட்சகருக்கு சொல்லுகின்ற போது, அப்படி உணர்ந்து அறிந்த அந்த 4 தான் நாங்கள் பறவையாக இப்போது இங்கே வந்திருக்கிறோம். ஆஹா, அப்படியா, சரி, உடனடியாக
ஜெமினி என்பவர் விந்திய மலைக்கு வந்து விடுவார், இங்கு நீங்கள் காலதாமதமாக இங்கே வர வேண்டாம், நீங்கள் உடனடியாக செல்லுங்கள் என்று அந்த சமிக முனிவர் இவர்களை அனுப்புவார். சமிக முனிவர் அனுப்பியதால் இந்த நால்வரும் அந்த விந்திய மலைக்கு செல்லுகின்றார்கள். விந்திய மலையில் அடிவாரத்தில் இறைவனுடைய திருநாமங்களை சொன்று, நாமாவை சொன்று, பதிகம் பாடி இந்த 4 ஞானப் பறவைகளும் அப்படி கூக்குரலிட்டு இறைவன் மேல் அன்பு கொண்டிருக்கின்ற போது அங்கே இந்த ஜெமினி முனிவர் வருவார். பறவைகளே, ஞானப் பறவைகளே, உங்களிடம் நான் மகாபாரத கதையில் உள்ள சந்தேகத்தை கேட்கவே வந்தேன் என்று சொல்லுகின்ற போது, சொல்லுங்கள், அதற்காக தான் இப்பிறவியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். உங்களுடைய கதைக்கு என்ன சந்தேகம், அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதே எனது நோக்கம் என்று 4 ஞானப்பறவைகள் சொல்லுகின்ற போது அந்த ஜெமினி முனிவர் கேட்பார், இந்த மகாபாரத யுத்தத்தில் ஏன் பலராமர் தீர்த்த யாத்திரை சென்றார்? புரியவில்லையே. தீர்த்த யாத்திரை சொல்வதற்கான காரணம் சரி. அடுத்த கேள்வி, மகாபாரத யுத்த காலத்தில் பார்குடாத்தில் இருக்கின்ற உபபாண்டவர்களை ஏன் அஸ்வத்தாமன் பானங்களால் கொன்று குவித்தான்? அவர் ஒரு பாவம் அறியாதவர்கள் உபபாண்டவர்கள் ஏன் இறந்தார்கள்? இதற்கான காரண காரியத்தை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று அந்த ஜெமினி முனிவர் சொல்லுகின்ற போது அந்த பறவைகளோ சொல்லுகின்றது, முனிவரே, இந்த பூவுலகில் வசுதேவனும் பலராமனும் தர்மத்தை நிலைநாட்டவே பிறந்தார்கள். அப்படி எதிரும் புதிருமாக இருக்கின்ற போது பகவான் தர்மத்தை நிலைநாட்டவே இருந்தார். பலராமரோ தன்னுடைய மருமகனான துரியோதனுக்கு கதை போர் பயிற்சி சொல்லிக் கொடுக்க வந்தார். அஸ்தினாபுரம் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற போது இது சுபத்திரையே அர்ஜுனன் மணந்து கொள்கிறான். இப்படி ஒரு காலகட்டம் இருக்கின்ற சூழலில் இந்த துரியோதனுக்கு கதை போர் பயிற்சியை அடித்துவிட்டு ஒரு நாள் தன்னுடைய துவாரைக்கு செல்லுகின்ற ஒரு வழியில் போகின்ற போது அவ்வழியாக ஒரு சூத முனிவர், அதாவது குளக்கரை ஆலாமரத்தின் கீழ் அடிவாரத்தின் கீழ் பல பேருக்கு பாகவத புராணத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது மகர்ஷிகள்லாம் கேட்டு உணர்கின்றார்கள். அந்த சொற்பொழிவின் போது பலராமன் ஏதாச்சியாக அந்த குளக்கரைக்கு தண்ணீர் அருந்துவிட்டு அங்கே வருகின்ற போது அனைவரும் இந்த பலராமரை நமஸ்கரிப்பார்கள். இந்த சூத முனிவரோ ஏதும் அறியாமல் அந்த லயத்து கொண்டிருப்பார். பாகவத புராணத்தை லயந்து சொல்லுகின்ற போது இவர் அதில் லயந்து விட்டதால் அவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்ற பலராமர் கோபம் கொண்டு அவரை கொன்று குவிக்கிறார். சூத முனிவர் இறந்து போகிறார். இதை அறிந்த அந்த ரிஷிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, பலராமரே, நீ செய்தது தவறு. சூத முனிவரை ஏன் கொன்று குவித்தார்? நீ கொன்று குவித்ததால் நீ 12 ஆண்டுகள் நீ இந்த தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்று 12 ஆண்டுகள் ஆக வேண்டும் என்று அந்த தவ யோகிகள் சாபமளித்ததால் பலராமர் சாபம் பெற்றார் என்று சொல்வார். அப்படியா என்று அந்த ஜெமினி முனிவர் கேட்கின்றார். அடுத்ததாக, ஏன் உபபாண்டவர் இறந்தார்கள்? ஒன்றும் பாவம் அறியாதவர்களே ஏன் இறந்தார்கள் என்று சொல்லுகின்ற போது அதற்கு அந்த 4 பட்சிகள் சொல்லுகின்றது. காரகத்தின் போது ஹரிச்சந்திரன் படாத துன்பங்கள் எல்லாம் படுகின்றான். அந்த துன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த விஸ்வாமித்திரர் எப்படியாவது அவருடைய வாயிலிருந்து பொய்யை வரவேற்கும் என்று பலகாராக சொல்லுகின்றார். ஹரிச்சந்திரன் சத்தியத்தை தவிர பொய்யே பேசாதவன். அவன் அப்படி இருக்க விஸ்வதேவர்கள் அந்த கானகத்திற்கு வருகிறார்கள். அந்த கானகத்தில்
மரத்தின் மேல் ஏறிக்கொண்டு இவருடைய விஸ்வாமித்திரனுடைய அந்த குறுக்கு புத்தியையும் அவருடைய அந்த கேவலமான கேடுகெட்ட ஒரு செயலையும் அறிந்து அந்த தேவரட்சர்கள் விஸ்வேச தேவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவருக்கொருவர், இவன் எப்படி மாண்டு போவானோ, இவன் எப்படி அழிந்து போக கடவானோ, ஒன்றும் தெரியாத அரிச்சந்தனை இந்த பாடுபடுத்துகிறானே என்று பேசிக்கொண்டு இருக்கின்ற போது விஸ்வாமித்திரர் சாபம் விடுகிறார். ஏ தேவர்களே, நீங்கள் குருட்சேத்திர யுத்தத்தின் பாஞ்சாலிக்கு மகனாக பிறந்து நீங்கள் மனைவியையும் நீங்கள் அனுபவிப்பதில்லை, சந்ததியும் உனக்கு கிடையாது, காமமும் கிடையாது, குரோதமும் கிடையாது என்று இந்த சாபத்தை விஸ்வாமித்திரர் இட்டதனால் திரௌபதிக்கு மகனாக பிறந்து பார்குடத்தில் அஸ்வத்தாமனால் வில் எய்து கொல்லப்படுகிறார்கள் அப்பாவிகளாக என்று அந்த பட்சிகள் சொல்லுகின்ற போது அந்த ஜெமினி முனிவர் உளமகிழ்கிறார். அப்பா பட்சிகளே, இந்த உலகத்தில் பாவ புண்ணியம், அதாவது தெரிந்து செய்கின்ற பாவத்திற்கு என்ன பலன், தெரியாமல் செய்கின்ற பாவத்திற்கு என்ன பலன் என்று கேட்கின்ற போது அந்த பட்சிகள் சொல்லுகின்றது, முனிவரே, தெரியாமல் செய்கின்ற பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு, தெரிந்தே செய்கின்ற பாவத்திற்கு பிறவி என்கின்ற கூட்டில், மனித கூட்டில் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி எடுக்க வேண்டும். அந்த பிறவி என்கின்ற சுமையை ஒரு மனிதன் அனுபவித்தே ஆக வேண்டும். அதிலிருந்து விடைபெற வேண்டும் என்றால் இறைவன் நாமத்தையே பாட வேண்டும். இறைவன் மீதும் அன்பு கொண்டும் இறைவன் நாமத்தை சொல்வதனாலும் இறைவன் மீது பதிகம் பாடுவதனாலும் இந்த பிறவி பயனை நாம் கடப்பதற்கு, ஆன்மா பரிசுத்தமாவதற்கு, எண்ணங்கள் தெளிவு வருவதற்கு நம்முடைய ஆன்மாவை ஒருநிலைப்படுத்தி இறைவன்பால் அன்பு கொண்டால் ஒட்டுமே பிறவி என்கிற இந்த பிறவி என்கிற கடலில் இருந்து நாம் மீள முடியும். இல்லை என்றால் பிறவி என்கின்ற சுமையை மீண்டும் மீண்டும் சுமந்து நாம் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி அதை சொன்ன பிறகு அந்த பட்சிகள் மோட்சகடி அடைந்தது. ஜெமினி முனிவரும் சந்தேகம் தீர்ந்து தன்னுடைய ஆசிரமம் சென்றார். நானும் இக்கதையை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், அன்பு நண்பர்களே.